ஒரே வயித்தெரிச்சலா இருக்கு. எத சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆக மாட்டேங்குது. வயிறு உப்புசமா இருக்கு. எல்லாரும் சாப்பிடுறது நமக்குனால சாப்பிட முடியலையே. வெறும் மோர் சாத்தியம், வெறும் சோத்தையும் எத்தன நாளைக்கு தான் சாப்பிடுறது? அப்படின்னு இந்த அல்சர் இருக்கிறவங்க புலம்புற புலம்பல் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த அல்சர் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில குண்மம் அப்படின்னு சொல்லப்படுது. குண்மம் அப்படின்னா, வயித்த புடிச்சுட்டு அந்த பேஷண்ட் குனிஞ்சுட்டே வருவாங்க. அவ்வளோ வலி வேதனை குடுக்கக்கூடிய இந்த குண்மம் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர் வாத பந்தமல்லாது குண்மம் வராதுன்னு சொல்லி சித்த மருத்துவத்தில சொல்லப்படுது. ஸோ தொடர்ந்து வாதமாகிய காத்து நம்ம வயித்துல நிரம்பி நிரம்பி தான் அல்சர் வருது. இப்ப எப்படி வந்து அடுப்பெரியுது, கேஸ்ல இருந்தா அடுப்பெரியுது. அந்த மாதிரி வயித்துல போய் கேஸ் ஃபார்ம் ஆக வயிறே வந்து எரிஞ்சு போற அளவுக்கு அந்த மியூக்கஸ் லேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரிச்சரிச்சு உள்ளேயே வந்து ரணமாகி, உள்ளேயே ரத்தமே வந்து கசிஞ்சு, அந்த ரத்தத்த நம்ம வயிறே ஜீரணிச்சு, மோஷனே கருப்பா போற அளவுக்கு ஏன்னா, அந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய அயர்ன் கன்டென்ட் வந்து மோஷன்ல கருப்பா போகும் இல்லையா? அப்போ அது வந்து ஆக்கல்ட் பிளட் டெஸ்ட் மூலமா நம்ம மோஷன் டெஸ்ட்ல கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சிவியரா புண்ணு இருக்கு அப்படின்னா, எந்த விதமான உணவ சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகாது. உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் அரிச்சரிச்சு இருக்கிற இன்டெஸ்டைன்ஸுமே வந்து ஃபேட் அவுட் ஆனா, நம்ம குடுக்கக்கூடிய எந்த ஒரு உணவா இருந்தாலும், மருந்தா இருந்தாலும் அது ஜீரணிக்கக்கூடிய வயிறே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ப்ராப்ளத்த குடுத்து அவங்களுக்கு அனீமிக் ஆயி, அவங்களோட ரத்தம் வந்து குறைஞ்சு, ரத்த சோகை ஏற்பட்டு, பாண்டு சோகை பெருவயிறு அப்படிங்கிற மாதிரியான நிறைய சிவியர் கண்டிஷன்ஸ்குள்ள போகும். ஸோ இந்த அல்சர் குறிப்பாக எதனால ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா காரம் சாப்பிடுறது. பச்சை மொளகா, வர மொளகா இந்த மாதிரி காரம் சாப்பிட்டு சாப்பிட்டு கண்ணெல்லாம் தண்ணி ஊத்தி அழுகுற அளவுக்கு காரம் சாப்பிடுவாங்க. அதுலயும் குறிப்பாக இந்த ஆந்திரா சமையல் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து வெறும் மொளகாய அள்ளி அள்ளி கொட்டி கொட்டி சாப்பிடுறவங்களுக்கு இந்த அல்சர் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய ஆந்திரா மக்கள் தான் அல்சருக்கும், பைல்ஸ்க்கும் உட்கார்ந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி காரத்த சாப்பிட்டா கண்டிப்பா பைல்ஸும், அல்சரும் வரும்னு தெரிஞ்சுட்டு காரத்த குறைக்கணும் அல்சர் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு.